இதை சாப்பிடலாம் வேணாங்க. இதோட வாசத்துக்கே ஒரு பிளேட் சாதம் எக்ஸ்ட்ரா தான் போகும். எஸ், இன்றைக்கி கருவாட்டு தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ப்ளஸ் கருவாடையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கடாயில் நல்லெண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகா, 2 தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தட்டின பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் இது எல்லா பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் கருவாடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டா சூப்பராக நமக்கு கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆகிடும். உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா புளி கரைசல் சேர்க்க தேவையில்லை. நான் இது கஸ்டமருக்காக ரெடி பண்ணதுனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேன். இந்த கருவாட்டு தொக்கோட சேர்த்து புளி காய்ச்சல், பருப்பு பொடி, அப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் இது எல்லாமே ஒரு கஸ்டமர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். பேச்சுலர்ஸ் அப்புறம் ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக என்னோட பொருள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய்.